வணக்கம். நான் உங்க அழகிங்கர். பாருங்களேன், போராட்டத்தில் இருந்த அதிமுகவா நிழற்குடையில் செங்கோட்டையின் பேர் போராட்டத்தில் இருந்த அதிமுகவினர். நான் சொல்றேன், தூண்டி இருக்கு திமுகவும் அதிமுகவும் திறமை. எவன் ஒருத்தன் நல்லவன் தானா நம்ம அடிச்சுக்கலாம், குடிக்கலாம், கொலைக்கலாம், அப்புறமாத்துக்கலாம். இப்ப பாருங்க, செங்கோட்டையின் பெயர் நிழற்குடையில். அவரு இப்பதான் ரீசெண்டா 1 மாசம் 2 மாசம் முன்னாடிதான் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணது. அவர் பதவியில இருந்தப்போ எழுதின நிழற்குடையில பேரா இருக்கும். இப்ப எழுதினாரா? அப்ப வீடியோ இல்ல. நான் சொல்றேன், இப்ப எழுதிருக்குன்னு ஒருத்த கூட சொல்ல. நிழற்குடையில எம்எல்ஏ இருந்தப்போ எழுதியிருக்காரா, இத இப்ப ரெடி பண்ணி அமைச்சிருக்காரா? எனக்கு புரியல. எதுக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க? நிழற்குடையில எம்எல்ஏ இருந்தப்போ செஞ்சாருன்னா ஓகே, இப்ப செஞ்சாருக்கு ஒருத்தங்க கூட ப்ரூவ் பண்ணல. எம்எல்ஏ நிழற்குடை ராஜினாமா பண்றாருன்னா அவர் செஞ்ச வேலைகள்ல பேர் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்திலும் இல்ல. ஒரு செஞ்ச டயத்துல அவர் பேரை பொறிக்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கு. உரிமை இருக்கு, சட்டம் இல்ல. அவர் எம்எல்ஏ இல்லாதப்ப அவர் எம்எல்ஏ சொல்லி போட்டுட்டாருன்னா எம்எல்ஏ வேலை செஞ்சதுக்கு அவர் பேரை பொறிக்கலாம், அவர் பேரை அந்த இடத்துல. ஆனா எம்எல்ஏ இல்லாத டயத்துல எம்எல்ஏ அவர் பேரை போட்டுட்டாருன்னா தப்பு. அது அதிகார வரம்புக்கு மீறினது. ஒருத்தம் கூட போராட்டத்தை எம்எல்ஏ இருந்தப்ப செஞ்சதா இல்ல இப்ப செஞ்சு எம்எல்ஏன்னு போட்டிருக்காரா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி இதுல திறமை ஆகணுங்க. 2 பேரும் ஒண்ணு. ஒரு பேட்டி எடுத்தாரு, கூட்டு கலவாணிகள் 2 பேரும் ஒரே தான். போதும், அராஜ ஆட்சியோ கூட்டு கலவாணிகளோ போதும். இக்காரணம் கொண்டும் 2026 காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு பாருங்க. இந்த அராஜ ஆட்சி இத்தோட சாப்பிட்ட முடிச்சிருங்க. சரிங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.